ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பாது சேனல். இன்றைக்கி எனக்கு லீவு, ஸோ அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கேன். உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறேன். மறக்காமல் சோஷியல் டீம் பாது சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயுமே உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்கிறதுக்காக தான் வீடியோ போடுவேன், சரிங்களா? இப்போல்லாம் குக்கிங் வீடியோவே நீ போடுறதில்ல அப்படிங்கிறீங்க. எவ்வளோ ரெசிபி போட்டிருக்கேன், எல்லாத்தையும் போய் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் புதுசாக தான் நான் போடணும் உங்களுக்கு. ஏன்னா மோஸ்ட்லி 90% நான் வந்து உங்களுக்கு வெஜ் வீடியோ வந்து நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். அதனால தான் நான் குக்கிங் வீடியோ வந்து அந்த அளவுக்கு இப்போ போடுறதில்ல. பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பிச்சிடுறேன். ஆக்சுவலாக இப்போ நான் எதுக்கு உங்ககிட்ட வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23ஆம் தேதி, இன்னும் ஒரு 20 நாள் தான். இன்னும் 20 நாள் கழிச்சு ஏப்ரல் 23ஆம் தேதி என்ன நாள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்மளுடைய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுடைய நாள். அன்றைக்கி போய் நம்ம ஓட்டு போடணும். நம்மளுடைய ஜனநாயக கடமையை நம்ம செய்யணும். நீ என்ன திடீர்னு வந்து இந்த மாதிரி வீடியோலாம் போட ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாங்க இப்பயே 23ஆம் தேதி ஓட்டு போடுறதுக்கு உண்டான விஷயங்களை நம்ம செஞ்சுக்கணும் இல்லைங்களா? முதல்ல வந்து ஓட்டர் ஐடி முதல்ல தேடி வச்சுக்கோங்க. ஈவன் நானே கூட இப்போ ஓட்டர் ஐடி எடுத்து வைக்கணும். ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ ஆதார் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கேட்குறாங்க. ஆனால் ஓட்டர் ஐடி ஒன்லி ஃபார் ஓட்டிங்க்கு மட்டும்தான். அது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம எடுக்கிறோம். அதனால் அந்த ஓட்டர் ஐடியை இப்போ தேடி எடுத்து வைக்கணும், சரிங்களா? ஓட்டர் லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்கா இல்லையா எப்படி பார்க்கணுன்றதையும் நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அதையும் இந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸில் நான் வந்து கொடுக்குறேன், பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ எப்படி நம்ம வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்கா இல்லையான்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம ஓட்டர் லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் எஸ்ஐஆர் படிவத்தில் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதை நீங்கள் செக் பண்ணாமல் விட்டுருக்கீங்கன்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஓட்டு போடுறதுக்கு என்ன இது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டர் லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்கணும். சரி, எங்களுக்கு பூத் ஸ்லிப்பு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, வீடு வீடாக பூத் ஸ்லிப் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த பூத்து இந்த இந்த வார்டில், இந்த பூத்தில், இந்த ஸ்கூலில் போயிட்டு, இந்த பூத்தில் போயிட்டு நீங்கள் போய் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பூத்து ஸ்லிப்பை மட்டும் வச்சுட்டு நம்ம போய் ஓட்டு போட முடியுமான்னா கிடையாதுங்க, போட முடியாது. அது நமக்கு வந்து நம்ம ஏரியாக்காரங்க, நம்ம போயிட்டு ஒரு ஸ்கூலில் 5-6 பூத் இருக்கும், எந்த பூத்துன்னு தெரியாமல் போய் க்யூவில் நிற்க முடியாது இல்லையா? அதுக்காக அவங்க கொடுக்கறது தான் இந்த பூத்து லிஸ்ட்டு. அந்த பூத்து ஸ்லிப்பை வச்சுட்டு நம்ம ஓட்டு போட முடியாது. அப்போ ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும்தான் ஓட்டு போட முடியுமா அப்படின்னா கிடையாதுங்க. ஓட்டர் ஐடி கம்பல்சரி தான் வேணும். இன்கேஸ் ஓட்டர் ஐடி தொலைஞ்சிருச்சு, எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம், இப்போ நம்ம வந்து ஓட்டு போடணும், நம்ம ஊரில் இருக்கோம், ஆனால் நம்மளுடைய லிஸ்ட் இங்கே தான் இருக்குது, ஓட்டர் லிஸ்ட்டு நம்ம இங்கே போடணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஓட்டர் ஐடி இல்லாமல் ஒரு 11 டாக்குமெண்ட், 10 கூட ஒன்று சேர்த்துக்கோங்க, 11 டாக்குமெண்ட்டை கவர்மெண்ட் சொல்லுது. அந்த டாக்குமெண்ட்டை வச்சுட்டு நம்ம வந்து ஓட்டர் போடலாம். ஓட்டர் ஐடி இல்லாமல் ஒரு 11 டாக்குமெண்ட் சொல்லுது. ஃபஸ்ட்டு அதில் மேஜராக என்ன டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோகிராஃபருக்கு திடீர்னு ஒரு டவுட் வந்துருச்சு. அப்போ 11 டாக்குமெண்ட் வேணுமா? போடுறது ஒரு ஓட்டு தாங்க. ஒரு ஓட்டுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருந்தால் போதும். அது எதுக்காக அப்படின்னா, அந்த நம்மளுடைய ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன், அதுக்காக மட்டும்தான். ஃபோட்டோ ஐடி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் ஒரு 11 டாக்குமெண்ட்ஸ், அதில் ஏதாவது ஒன்று, ஓட்டர் ஐடி இல்லாமல் ஒரு 11 டாக்குமெண்ட்டை சொல்கிறாங்க. அதில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போய் நம்ம ஓட்டு போட்டுக்கலாம். அந்த மாதிரி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஐடி இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஆதார் கார்டு. நம்மக்கிட்ட ஆதார் கார்டு இருக்குது இல்லைங்களா? எல்லார்கிட்டையும் ஆதார் கார்டு இருக்கும். ஆதார் கார்டு இருந்தாலே போதும், சரிங்களா? அடுத்தது நம்மளுடைய பாஸ்போர்ட். நீங்கள் பாஸ்போர்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து செல்லுபடியாகும். ஸோ ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் வச்சுக்கலாம். அடுத்தது வந்துன்னா பேன் கார்டு. பேன் கார்டு வச்சுருக்கோம், நம்மக்கிட்ட இருக்கும் பேன் கார்டு. இந்த பேன் கார்டை வந்து நம்ம, ஸோ ஆதார், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் இருந்ததுன்னா, அடுத்தது லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா? காரு இல்லைன்னா 2 வீலர், நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி வச்சுருப்பீங்க, அதை நம்ம வந்து காமிக்கலாம். அது 3 ஆச்சுங்களா? 4வது வந்து நம்மளுடைய பேங்க் பாஸ்புக். நம்மளுடைய கவர்மெண்ட்டோடைய ஆர்பிஐ கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நம்மளோட பேங்க் பாஸ்புக் இருக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கார்டு இருக்குது பார்த்தீங்களா? அவங்க அந்த கார்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஐடி கார்டு. அது உங்ககிட்ட இருந்ததுன்னா நம்ம அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து என்னென்னா, போஸ்ட் ஆஃபீஸ் கார்டு இருக்கும். பேங்க் பாஸ்புக் மாதிரியே போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்புக் இருக்கும். அதை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அடுத்தது வந்து லேபர் அசோசியேஷனில், தொழிற்சங்கங்களில், அங்கே லேபர் அசோசியேஷனில் உங்களுக்கு வந்து லேபராக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா ஒரு கார்டு கொடுப்பாங்க.
அந்த கார்டை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் செக்டார், அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா, பப்ளிக் செக்டார் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு. ஸோ அந்த ஐடி கார்டையும் நம்ம வந்து வச்சுக்கலாம். வயசானவங்களாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் பென்ஷன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பென்ஷன் டாக்குமெண்ட் வச்சுருப்பாங்க. அவங்க பென்ஷன் வாங்குறதுக்கு உண்டான டாக்குமெண்ட் அது இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் லோக்சபா இல்லை ராஜ்யசபா எம்பியாக இருக்கலாம், எம்எல்ஏவாக இருக்கலாம். அப்போது உங்களுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ ஐடி கார்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க, இல்லை எம்பி ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க. அதை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது சொல்ல மறந்துட்டேன், ஸ்மார்ட் கார்டு. ஆர்பிஐயால் கொடுத்த ஒரு ஸ்மார்ட் கார்டு, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டெலாம் வச்சுருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அந்த கார்டு அது வச்சுக்கலாம். ஸோ ஆதார், அப்புறம் பாஸ்போர்ட், அப்புறம் ஸ்மார்ட் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு ஆர் போஸ்டல் பாஸ்புக்கு, அப்புறம் 100 டேஸ் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட கார்டு, அப்புறம் பென்ஷன் கார்டு, இல்லை லோக்சபா ராஜ்யசபா எம்பிஏ எம்எல்ஏ அந்த ஐடென்டிஃபிகேஷன் கார்டு, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, அப்புறம் பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, இது எல்லாத்தையும் வச்சு இதில் ஏதாவது ஒரு கார்டு இருந்தால் கூட போகிறோம், நம்ம போயிட்டு ஓட்டு போடலாம். ஸோ இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து யாரெல்லாம் போஸ்ட் மூலயமா ஓட்டு போடுறான்னு தெரியுமா? அது கேட்கலாம் நீங்கள். நம்ம வந்து போஸ்ட் மூலயமா ஓட்டு போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக போடலாங்க. ஆனால் இவங்கவுங்க தான் போடணும்னு ஒரு இது இருக்குது. அதுக்கு மட்டும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளைடு. எல்லாருமே வந்து நான் கூட தான் இப்போ இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் போஸ்டலில் போடுறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த போஸ்டல் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அது இந்த தேர்தலில் வேலை செய்கிறாங்க தெரியுமா, ஈடுபடுறாங்கள, அவங்க வந்து போடலாம். அந்த மாதிரி வந்து மாற்றுத்திறனாளிகள் அவங்களால வர முடியாத பட்சத்தில் அவங்க போடலாம். அடுத்தது வந்து 80 வயசுக்கு மேலே ரொம்ப ஓல்டாக இருக்கிறவங்க போஸ்டலில் போடலாம். அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண 5 நாளுக்குள்ள நம்ம வந்து நம்ம சம்மந்தப்பட்ட தேர்தல் இதுக்கு வந்து நம்ம அனுப்பி வைக்கணும். நம்ம வந்து ஒரு கடிதம் நம்ம எழுதி அனுப்பும்போது அவங்க நமக்கு வந்து பேலட் அனுப்புவாங்க. அதில் நம்ம ஃபில் பண்ணி அதை நம்ம போஸ்ட் பண்ணிடணும். அதாவது கவுண்டிங் டேக்கு காத்தால இன்றைக்கி தான் கவுண்ட் பண்ண போகிறாங்க ஓட்டு அப்படின்னா, இன்றைக்கி காலையில் 8 மணிக்குள்ளே அது போய் அங்கே ரீச் ஆகிருக்கணும். அந்த மாதிரி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்படி போஸ்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த போஸ்டல் ஓட்டை வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க, வேல்யூ பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ போஸ்டல் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் போடக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அது அலௌடு. ஸோ மறக்காமல் ஓட்டு போடுங்க. அதாவது நான் எதுக்கு ஓட்டு போடணும், எனக்கு என்ன, யார் என்ன செய்ய போகிறா அப்படின்றது தாண்டி ஓட்டு உரிமை பெற்றதே பெரிய விஷயம். அந்த காலங்களில், அதாவது 200 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஓட்டே கிடையாதுங்க, ஓட்டே தரமாட்டாங்க. டெமோக்ரஸி, அதாவது மன்னர்கள் காலத்துலலாம் ஓட்டு கிடையாது. அப்புறம் டெமோக்ரஸி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தாங்க. அப்பயும் எல்லா நாடுகளும் ஓட்டு கொடுக்கல. ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் தான் அதாவது நேஷனலிசத்துக்கே எக்ஸாம்பிள்னு சொல்லுவாங்க. ஃப்ரான்ஸ் கூட என்னென்னா, டேக்ஸ் பே பண்ணுற மென்னுக்கு மட்டும்தான் ஓட்டு கொடுத்தாங்க, உமனுக்கெலாம் கொடுக்கவே இல்லை. டேக்ஸ் பே பண்ணாத மென்னுக்கெலாம் கிடையாது, ஆண்களுக்கு கிடையாது. இதெல்லாம் ஹிஸ்ட்ரி உண்டு. ஓட்டுரிமை அப்படிங்கிறது நம்மளுடையதுங்க. இதுதான் வந்து ஃபெடரலிசம்னு சொல்லுவாங்க, ஈக்குவல் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க. பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் ஓட்டு ஒருத்தருக்கு ஒன்று தான், சரிங்களா? யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்ன்னு சொல்லுவோம். நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதுனால சொல்கிறேன். ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்மளை யார் ஆளணும் அப்படிங்கிறது முடிவு பண்ண போகுது. அதாவது நம்மை நாமே ஆளுவது தான். நம்மளால் போக முடியல, அதனால் நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவை நம்ம தான் செலக்ட் பண்ணி அனுப்பணும். தயவு செஞ்சு ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. சில பேர் நான் நியூஸில் பார்க்குறேன், நான் நோட்டாக்கு போட்டுருவேன்னு சொல்கிறாங்க. அது உங்களுடைய விருப்பம் நோட்டாவில் போடுறது. ஆனால் நோட்டாவில் போடுறதும் ஓட்டை வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான். கேண்டிடேட்டை வந்து நான் என்னால் சூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிற சிட்டிசனாக நம்ம இருக்கக்கூடாது இல்லையா? நம்ம யார் ரூல் பண்ணணுன்றத சூஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருக்குது இல்லையா? அதனால் நோட்டா அப்படிங்கிறது வந்து அது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும், ஓட்டு போடணும், அந்த முறையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி இவி மிஷின், எலக்ட்ரானிக் மிஷின் தான். ஸோ பட்டனை பார்த்து எந்த இது வேணுமோ அதை அழுத்தினா போகிறோம். ஸோ ஜனநாயக கடமையை போய் செய்யுங்க. அன்றைக்கி லீவு தானே, ஜாலியாக எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்லாம் இருக்காதீங்க. நீங்கள் எங்கே வேணாலும் போங்க. காத்தால 7லேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும், 6 மணி வரைக்கும்னு சொல்கிறாங்க. அங்கங்களுடைய டைமிங்கை பொறுத்து உங்களுடைய ஓட்டை போய் பதிவு பண்ணிட்டு வந்துடுங்க. கும்பலாக தான் இருக்கும், பரவாயில்ல.
நம்ம வந்து ஃப்ரீயாக அது கிடைக்குதுன்னா போய் க்யூவில் நிற்கிறோம் இல்லையா? பெருமாள் சாமி கும்பிட்றதுக்குலாம் நம்ம ஒரு 7 மணி நேரம் க்யூவில் நிற்கிறோம் இல்லையா? இதுவும் ஒரு திருவிழா தான். இதுவும் நம்மளுடைய ரூலரை செலக்ட் பண்ணுறது தான். ஸோ அதனால் தயவு செஞ்சு ஓட்டு போட மறந்துடாதீங்க. ஏப்ரல் 23 நான் சொன்ன 11 ஆவணங்கள், இல்லை ஓட்டர் ஐடி எனக்கு இருக்குது பத்மா, நான் அதையே எடுத்துகிட்டு போய்க்கிறேன்னு அது உங்கள் அது இல்லாமல் அது மிஸ் ஆகிடுது அப்படின்றவங்க கண்டிப்பாக இதை 11 ஆவணங்களில் ஒன்று எடுத்துகிட்டு போங்க. இன்னொன்று உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பேர் இல்லாமல் போய் அங்கே நீங்கள் எதுவும் பண்ண முடியாது, உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற முடியாது. ஸோ மறக்காமல் ஓட்டு போட்டுட்டு ஸ்டேட்டஸ் வைங்க. ஸோ சோஷியல் டீம் பாது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.